தீயை விட்டு போக மாட்டோம். வெள்ள கடல் தான் இருக்கிறோம், தண்ணி வந்தால் போக முடியாது. காவிரிகள் சாமான்களோட எல்லாம் வந்து வலிக்கிட்டோம். தண்ணி போதிலும் ஒரு பிஸ்கெட் பயணம் செய்யணும். மிஷினரில் தான் 3 ஊர் மேலே பயணம் விழுந்தது. வெள்ள மாவட்டத்துடைய அரசாங்க அதிபர் வந்து எல்லாம் நிறைஞ்சு போச்சு. அப்பான்ற விஷயம் கொண்டு அந்த நேரம் அவங்கள அது எங்களை ஊருக்கு கொண்டு வச்சுக்கிறதுக்கு 1,15,000 சரி டவுன் வந்து திருப்பவும் மழை வந்துட்டுது. அதால் அப்போ பயம் இல்லையே உங்களுக்கு? அண்ணா திசைநாயகமாக இருந்தப்போ எங்களை பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. காது போக பயம் என்ன கடல் வந்து அவங்க கொண்டு போயிட்டு சாமானும் பெறாது காசும் பெறாது. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியூடாக இன்றைய தினம் வந்து சந்திக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணத்திலே மூன்றாவதுறை கண்ணகியம்மன் துறைமுகத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். இந்த கண்ணகியம்மன் துறைமுகத்தினூடாக யாழ்ப்பாணத்துடைய சப்த தீவுகளில் வந்து 2 தீவுக்கு நாங்கள் பயணம் செய்யலாம். ஒன்று வந்து அனல் தீவு, எழுவ தீவு. இந்த யாழ்ப்பாணத்தில் இப்போ புயல் நிலவரத்துக்கு பின்னர் நாங்கள் நிறைய இடங்களை வந்து பதிவு செஞ்சிருந்த நாங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடுகளில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த எழுவ தீவு தொடர்பான செய்திகள் வந்து வெளியில் வாரது சரியான குறைவாக இருக்குது. ஏன்னு சொல்லி தெரியல. அங்காலேயும் நிறைய பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் வளமையாக இருந்தாலும் கூட இந்த புயல் நிலவரத்துக்கு பின்னர் நிறைய சம்பவங்களும் அந்த இடங்களில் வந்து நிகழ்ந்துருக்குது. ஆனால் வெளியில் செய்திகளில் இந்த வித தகவல்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இருக்குது. பார்த்தால இன்றைய தினம் நாங்கள் போக போகிறோம் எழுவதீவுக்கு. அப்போ அதுக்காக தான் இந்த துறைமுகத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். நாங்கள் எழுவதீவு தொடர்பான காணொளி வந்து என்ன கொண்டு ஏற்கனவே போட்டிருக்கிறோம். முக்கியமாக அந்த காணொளி இந்த பிரதேசத்தில் இருக்கிற அடிப்படை தேவைகள், அந்த அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பான காணொலியாக தான் நினைக்கிறேன். அந்த தகவல்கள் அதிகம் அந்த காணொலியில் வந்து இருக்குது. அதோட இன்றைக்கு நாங்கள் போய் பார்க்க போகிறது இந்த தீவுக்கு இந்த புயல் நிலவரத்துக்கு பின்னர் என்ன மாதிரியான நிலவரங்கள் இருக்குது, மக்கள் எப்படியான வாழ்க்கை முறைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லி. ஏன்னா சாதாரணமான இடங்களில் இருக்கிற களுக்கே வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய இடங்கள் சரியான பாதிப்பு. அப்போ தீவு பகுதின்னு சொல்லி சொன்னால் சுத்தவரை வந்து கடல், இந்த கடல் மட்டங்கள்லாம் வந்து அதிகரித்து நிறைய இடங்களில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. இப்போ இந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலை. அதுக்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு போகிறது நாங்கள் ஊர்காவத்துறை கண்ணகியம்மன் துறைமுகத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து நிறைய படகுகள் நிற்குது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய குருநகர், அதே மாதிரி ஊர்காவத்துறை பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுடைய படகுகள் ஆனது அவர்கள் தொழிலுக்கு போகின்ற இடங்கள் இது. இந்த இடங்கள் எல்லாம் வந்து நிறைய இறாலுகள் வந்து பிடிப்பினுவாம். இப்போ இதால் இந்த இடத்துல இந்த டைம் நிறைய பேர் வந்து தொழில்கள் செஞ்சு போட்டு இறாலுகளை வந்து சந்தைப்படுத்த நினைக்கணும். ஆனால் இந்த இடத்துல சந்தைப்படுத்துறதுக்கான இந்த விதமான சந்தைகள் கட்டுற தொகுதி எதுவுமே இல்லை. இந்த மழை நேரங்களில் பாருங்கள் இந்த இடங்கள்லாம் அப்படி சேரும் சகதியமாக இருக்குன்னு சொல்லி, அப்படியான இடங்களில் வச்சு தான் நீங்கள் இந்த கடல் உணவுப் பொருட்களை வந்து சந்தைப்படுத்த நினைக்கணும். இதில் அன்னை இந்த கொம்பனி வந்து இவருடைய இந்த இறாலுகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறேன் பாருங்க, இறாலுகள் தரம் பிரித்து அந்த சைஸ்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் இஞ்சால பார்க்கல கண்ணகியம்மன் துறைமுகம் வந்து தெரியுது. நீங்கள் இறாலுகள் விற்கிறது நடந்து கொண்டு இருந்தாலும் இப்போ அதையும் காட்டி போட்டு போகிறோம். ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் வந்து சரியான சேறுகளாக இருக்குது. நம்ம நிறைய கல்லுகள் சளிகள் பறிச்சுக்கணும். என்ன மாதிரியான கட்டுமான வேலைகள் விடத்தை செய்ய போயணும் தெரியலை. பாம்பதாரம் நின்றா அவையில் வந்து கேட்டு தெரிஞ்சோலும் பாருங்கள். இதில் இல்லாமல் வந்து நிறைய வாகனங்கள் வந்து இப்போ இந்த என்னுடைய பிடிச்ச இந்த இறாலுகளை வந்து ஏற்றிக்கொண்டு போகிறதுக்கு வந்து வந்திருக்கிறோம். துறைமுகத்துக்கு வந்து வந்துட்டோம். இந்த துறைமுகம் இருக்கின்ற பகுதியை வந்து கண்ணையம்மன் கோயிலடி என்று சொல்லிவிடும். இந்த ஊரை அப்படித்தான் சொல்லிவிடும். இந்த ஊரில் இருக்கிறார்கள் வந்து அதிகமாக இந்த மீன்பிடி தொழில்களை வந்து செய்கிறீர்கள் நினைக்கிறேன். தொழில்களுக்கு வந்து போகிறீர்கள். இப்போ அதால் இதில் நீங்கள் பார்க்குற இந்த படங்கள் இருக்குதான், இதெல்லாம் வந்து குருநகர் அங்காளி பிரதேசங்கள் இருக்கிறார்கள். இந்த இடங்களில் வந்து தொழில் செய்யணும். ஏன்னு சொன்னால் இந்த கடற்பரப்பில் எல்லாம் வந்து நல்ல இறாலுகள் வந்து நிறைய வந்து பிடிபடுவோம். அதால் நிறைய இந்தியன் ரோலர்களும் வந்து இந்த இறாலுகளை நிறைய பிடிக்கிறதுக்காக இந்த பகுதிகளுக்கு வந்து பெரிய அந்த இழுவமடி படகுகள் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தி தொழில்களில் வந்து செய்யணும்னு சொல்லி மேலே நினைக்கிறார்கள் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருந்தவ. இப்போ பாருங்க, இப்போ இந்த காலப்பகுதியில் என்ன மாதிரி இந்த இடம் வந்து இருக்குன்னு சொல்லி அப்படி நாங்கள் இந்த துறைமுகத்தை முருகா சுற்றி பார்ப்போம்மா. இந்த துறைமுகத்தின் நிலவரம் தான் நீண்ட காலமாகவே ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு கவலைக்கிடமான நிலவரத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்டா இப்போ புயல் நிலவரத்தில் இல்லாமல் வந்து இந்த பகுதிகளெல்லாம் நிறைய தண்ணிகள் வந்து மேலால் கூட ஓடி இருந்தேன், இந்த ரோட்டுகளுக்கு மேலால். அதுக்கு முதல்ல இந்த பகுதிகள் கொஞ்சம் முடிஞ்சான் இருக்குது. ஆனால் இந்த வெள்ளங்கள் வந்து ஓடின அப்புறம் இன்னும் இந்த பாதைகளுடைய நிலைப்பாடுகள் வந்து சரியான மோசமாக தான் இருக்குது. பாருங்க எல்லாம் எப்படி பாதைகள் வந்து இருக்குன்னு சொல்லி.
எல்லாம் வந்து கடல் வந்து அரிச்சு பாதைகள் எல்லாம் அரிஞ்சு கீழே போயிட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் கீழே இடிஞ்சு விழுந்துடும் போடாது. அப்படியான நிலவரத்தில் தான் இந்த பகுதியினூடாக முக்கியமாக இந்த எழுவதீவுக்கு போகிறார்கள். அதே மாதிரி அனலதீவு 2 பகுதிகளுக்கும் இந்த பிரதேசத்திலிருந்து படகுகள் வந்து போகுது இந்த துறைமுகத்திலிருந்து. இதால் மக்களும் வந்து பயணித்து கொண்டு நிற்கணும். எங்களுடைய போக்குவரத்து பஸ் வந்துட்டுது ஊர்வாத்துறைன்னு சொல்லி போட்டிருக்கணும். இந்த பஸ்ஸும் வந்து சரியாக கொண்டு வந்து அடிக்க இதில் இருக்கிற ஆக்கள் படகுல ஏறி போக டைம் வந்து சரியாக இருக்கும். அப்போ அதான் வேலை அந்த 12:30 அந்த டைமை வந்து வச்சிருக்கிறோம். அங்கே அப்படி மக்கள் முறங்கிவிடும் நாங்களும் இந்த தீவை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளலாம். துறைமுகத்தின் நிலப்பாட்டையும் பார்த்துக்கொண்டு பஸ்ஸும் வந்து இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் ஆக்கள் வந்துட்டோம் பயணம் செய்கிறதுக்கு எழுவதீவுக்கு. இந்த மக்களுடைய பயணம் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த படகு மூலமாகத்தான் இருக்கும். கடல் வழி பயணம் தான். கடல் வழி பயணம்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும் தானே. அதால் இந்த புயல் நிலவரங்கள் மழை காரணங்கள் காற்றுகள் வந்து அதிக வந்து வீசிச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த இடங்களில் பயணங்கள் வந்து அடிக்கடி தடைப்படுறது வந்து பலமே. அதால் புயல் நிலவரத்திலாம் கூட இந்த இடத்தால் மக்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு படகு சேவை. இப்போ வந்து ஒரு படகு வந்திருக்குது எழுவதீவில் இருந்து. அதோடு இன்னொரு படகு வந்து வலிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. பாருங்கோ ஆக்கள் எல்லாம் காவிரியல் சாமான்களோடு எல்லாம் வந்து வலிக்கிட்டோம். என்ற பெரும்பாலான சாமான்கள் வந்து இஞ்சால யாழ்ப்பாணம் டவுன் பகுதிகளில் இருந்தால் நீங்கள் போகும். இப்போ அதால் ஆக்கள் தங்களுக்கு தேவையான சாமான்களையும் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இடத்துல வந்து நாங்கள் எந்த நாள் இந்த தீவுக்கு போக வந்தாலும் நிறைய மோட்டர் பைக்குகளை நாங்கள் பார்க்கலாம். இது வந்து மோட்டர் பைக்கில் விடுறதுக்கு அதோட மக்கள் இங்கே இருந்து போகிற ஆக்கள் பயணிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன கட்டணம் ஒன்று கட்டி வைக்கணும். இந்த சின்ன ஒரு கட்டணம் மட்டும் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஃபுல்லாக பைக்குகள் நிற்குது. சொன்னால் இங்கே வந்து வேலைக்கு போகிற ஆக்களுடைய மோட்டர் சைக்கிள் எல்லாம் இதில் விட்டுட்டு ஆக்கள் கப்பலில் வந்து போயிட்டு படகுல போயிட்டு திரும்பி பின்னேறம் வந்து வரணும். அது வரைக்கும் பைக்குகளை இதற்குள்ளே விட்டு போயிருக்கிறோம். குறிப்பாக இந்த அரசாங்க உத்தியோகத்தருடைய பைக்குகள் கூட நிற்குது. மக்களுடைய போக்குவரத்துக்கு நிறைய படகுகள் நிற்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கட்டுமான பொருட்கள் கூட வீடுகள் கட்டுறதா இருந்தாலும் கோயில் கட்டுறதா இருந்தாலும் எல்லா சாமான்களுமே வந்து இங்கேருந்து தான் போகணும். பாருங்கள் இதில் சீமெந்து எல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இதுகள் படகு மூலமாக ஏற்றி அங்கால பகுதிகளுக்கு வந்து கொண்டு போகணும். அப்போ நாங்கள் வெளியில் இருக்கிற சீமெந்தில் வாங்குகிற விலைக்கும் இந்த மக்கள் வந்து வாங்குகிற விலைக்கும் வந்து சரியான வித்தியாசம் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்டா இதுகளெல்லாம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் அவையெல்லாம் காசுகள் கொடுக்கணும். அப்போ கொஞ்சம் விலை கூடவாக தான் இருக்கும். இப்போ என்ன கட்டுறேன்னு சொன்னாலும் கொஞ்சம் செலவு வந்து கூடவாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இடங்களில் அரசாங்கத்தினுடைய வாகனங்களில் ஒரு சிலதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அரச உத்தியோகத்தர்களும் வந்து ஒரு சில பேர் இந்த இடங்களுக்கு வந்து போயினோம். நாளைக்கு இந்த இடங்களை பார்வையிட்டு போயினோமா இல்லை தங்களுடைய வேலை நிமித்தம் போய் வருகிறமான்னு தெரியலை. ஆனால் வளமையை விட இன்றைக்கு இந்த வாகனங்கள் வந்து கூடவாக இருக்குது. சரி போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லி. இல்லை நிறைய அரசாங்கத்துடைய வாகனங்கள் நிற்கிறேன்னு சொல்லி சொன்னது. இது வந்து அரசாங்க அதிபர்னு சொல்லி போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல இன்றைக்கு குறிப்பாக நான் நினைக்கிறேன் அனலதீவில் தான் நடக்குது. ஓடாக எழுவதீவிலையும் செய்வினம் நினைக்கிறேன் நடமாடும் சேவை ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த பிரதேசங்களில் இருக்கிற பேர்த் சர்டிஃபிகேட் இல்லாதாக்கள் மாதிரி பைக் புத்தகங்கள் எதன் பார்த்துக்கிறது மாற்றுறது அப்படியானதில் நேரியே வந்து போயிட்டு ஆக்கள் செஞ்சு கொடுக்கணும். அது உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு இலவான விஷயம். இங்கேருந்து வந்து ஆக்கள் இனி யாழ்ப்பாணம் கச்சேரி அதற்கெல்லாம் போயிட்டு பஸ்ஸுகள் எடுத்து மாறி மாறி போகிறதுக்கு நேரியே போயிட்டு செஞ்சு கொடுக்குறது நல்ல ஒரு விஷயம். அப்போ அதுதான் இன்றைக்கு நடந்து நிற்குது. அப்போ நிறைய வாகனங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்கே நிறைய பயணம் இதால் அனலதீவுக்கு இப்போ போட் சேவை இல்லாமல் இப்போ விட்டு திருப்ப இந்த மலைக்கு புறவு இடையில விடுவாங்க. புறவு இடையில மழை விட்டவொடனே போவாங்க. அப்போ சேவையில் வந்து நிப்பாட்டி தான் இப்போ போய் கொண்டுருவோம். அப்போ நீங்கள் கனகாலமாக இருக்கிறீங்களா அவங்க? ஓ நான் 35 வருஷம். 35 வருஷம். பிடிக்க வலிக்கிட்டதோ பிடிக்க முதல் போட்டில் காலையில் ரொம்ப 8 மணியில் வந்து வலிக்கிட்டாங்க. இப்போ திரும்பி போகிறோம். திரும்பி போகிறீங்க. அப்போ எப்படி நீங்கள் இருக்கிற அனலதீவு வேணும். நாங்கள் எழுவதீவுக்கு போகிறோம். அனலதீவு எப்படி நிலைப்பாடு? நாங்கள் லோஞ்சு டைமுகள் கொஞ்சம் லேட்டாக 3/4 மணி ஒரு சேவை நடந்துதான் இருக்கேன். அது 1 மணித்தியாலமாகவும் சில நேரங்கள் பிடிக்கணும். அதில் இப்போ இதில் 2 படகு வந்து வலிக்கிற போது ஒன்று வந்து அனலதீவுக்கு போகுது. ஐயா இது அனலதீவுக்கு தானே போகுதுண்ணே படகு. இப்படியே நாங்கள் வந்து எழுவதீவுக்கு போகிற படகுல வந்து ஏறிட்டோம். ஐயா நீங்கள் எந்த இடம் இருக்கிறது? எழுவதீவு தான். எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? அங்கே ஐயா இருக்கு. புறக்கம் வரல அங்கே அண்ணே அப்பாக்கள் பரம்பரை அங்கே. அப்போ நிறைய காலம் இதால் பயணம் செஞ்ச அனுபவங்கள் இருக்குமே படகுல. இப்போ இந்த புயல் நிலவரத்துக்கு பின்னுக்கு எப்படி படகு சேவையில் நடைபெற்றது இந்த மாதிரி 2 நாள் நிப்பாட்டிருந்தோம். 2 நாள் ஏன்டா 2 நாள் கடுமையாக கடல் ஒன்றும் செய்யலாது. அப்போ அந்த டைமுகளில் நீங்கள் உங்களுடைய அத்தியாவசிய இதுகளுக்கு வேண்டி வச்சிருந்தது தான் மற்ற சின்ன சின்ன கடையில் இருந்தது. இப்போ உங்களுக்கு இது வேண்டி இதை வைக்க சொல்லி அறிவித்தல் தந்தது ஆக்கள்? அறிவித்தல் வந்து நாங்கள் வரையில காற்று கடல் அப்போக்கே எல்லாம் நீர்மட்டங்கள் செய்ய கூடி இருந்தது.
இப்போ மக்கள் நிலைமையில் எப்படி உங்கள் இப்போ இருக்குது? இன்னும் கடலுக்காக இருக்கிறோம், தண்ணி வந்தால் போக முடியாது. சுற்றி வர கடல். முக்கியமான தொழில்கள் என்ன போகுது? தொழில் பெருசாக இப்போ போகவே இல்லை. இந்த சீட்டு பிள்ளை தானே, காற்றுகள் கொஞ்சம் கூட எல்லாம் அறிவிக்கிறாங்க கயிற தொழில் தான். ஆனால் இப்போ இப்போ அடிப்படை தொழில் வந்து கடற்தொழில் நான் கூட ஆக்கலன்னு. அப்போ தொழிலுக்கு போகாமல் இருந்த வருமானங்கள் என்ன செய்கிறது? அப்படி இப்படி தான். அப்போ உங்களுக்கு நிவாரணங்கள் அதுகளெல்லாம் நிவாரணங்கள் இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. கொடுத்தது எல்லாம் கொண்டு தந்தது எல்லாம் பல மாதிரி டைமுக்கு டைம் ஓடுது படகுகள். அதேபோல் இன்னும் 2 நாள் தொடர்ந்து அடிக்கணும்னா 70 போயிடும். 70 அப்போ உங்களுக்கு பயப்பட இல்லையா? இஞ்செல்லாம் சரியான மழை நாங்கள் வீட்டு பனிகள் தண்ணியில் எல்லாம் விழுந்தோம். பனியல் இல்லாமல் அப்போ வீடுகள் அதெல்லாம் சேதங்கள் எதுவும்? ஒரு 2-3 வீடு மேலே பனை விழுந்தது. பனை விழுந்தது. வெள்ளங்கள் பிரச்சனை இருக்குது? வெள்ளம் ஒன்று ஏறினது வெள்ளம் வீட்டு 2-4 வீட்டுக்கு மேலே ஓடிக்கிட்டு மேலே பாடிகளோடு உண்டது. ஈரத்தன்மைக்கு பனை தண்ணி எல்லாம் நாங்கள் விழுந்து எல்லாம் பேர்ந்து விழுந்து நிறைய பனைகள் நிற்கிறதால இந்த காலஞ்சண்டை பனைகள் எல்லாம் காற்றுகளுக்கு இல்லை உயிர் பனியே விழுது காற்றுக்கு. ஏன்னா ஈரத்தோட காற்றடிக்க அப்படி பிறகு தானே. அப்போ என்ன அங்கே இப்போ முந்தி அந்த காலம் மட்டும் நீங்கள் சின்னலையும் இப்படி தண்டு துறைமுகங்கள் சின்னெல்லாம் அங்கே இருந்தது. அங்கே ஊரத்தில் பாலம் அதெல்லாம் போய் வரலாம். இப்போ இது இந்த கடல் தூரம் கொஞ்சம் கிட்ட வேண்டா ஜனத்துக்கு போக்குவரத்துக்கு நல்லதுன்னா அப்புறம் இதில் போட்டிருக்கேன். இதே இந்த பாருங்க பாலங்களை இப்படி அடிச்சிருக்கேன். அதானே இப்போ இதுகளும் எல்லாம் அரிச்சிட்டு தான் எப்போ இந்த கட்டுறங்களும் விழுமோ தெரியும். அதானே 2 நாள் காத்தடிக்கா இந்த கட்டுறோம். இப்போ அப்படி ஒரு நிலைப்பாடெலாம் இருக்குது இந்த இடங்கள். பள்ளிக்கு பிள்ளையெல்லாம் எக்ஸாம்கள்லாம் கேளுறவை அங்கே எல்லாம் செஞ்சுட்டுனோமோ? தான் துவங்கி இருக்கு. ஸ்ரீதரன் எம்பிஎம் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு அன்றைக்கி வச்சிருந்தார். ஆனால் இன்றைய தான் துவங்கி இருக்கு. ஆனால் பள்ளிக்கூடம் மெடியாக சொன்ன மாதிரி அந்தோனிஸுக்கு வந்து ஊராத்துறை அந்தோனிஸுக்கு தான் போய் 2 ஆக்கள் இப்போ எக்ஸாம் எழுதினமே கோயில வேலை இல்லாமல் ஒரு ஊரில் தான் இருந்து இப்போ போன கிழமை தான் காய்ச்சி இந்த ஸ்ரீதரன் எம்பி. அப்போ ஒரு உங்களுக்கு படகு சேவை என்றாலும் செஞ்சிட சொல்லி இப்போ பள்ளிக்க பிள்ளைகளுக்கு மட்டும் வந்து போகலாம். அப்படி செஞ்சால் உங்களுக்கு நல்ல பிரியோசனம் இருக்குமா? சொன்னால் இங்கே தங்கத்தோவை இல்லை. இனி ஒரு பிள்ளைகளுக்காண்டி பெற்றோர் வந்தாங்க நிற்கும் பாதுகாப்பு கொஞ்சம் போயிட்டு இப்போ பின்னேரமாக அங்கே வந்துருங்கள. இப்போ என்னென்ன டைமுக்கு படகு ஓடுது? இங்கே படகு பழமையான டைம் இங்கேருந்து அங்கே 70லேருந்து 6:30 7 20 9 11:30 2:45 4:30. இங்கேருந்து 7:30 9 12:45 2:45 4:30 5:20. அண்ணளவாய் இப்போ எத்தனை குடும்பங்கள் இருக்கணும் இங்கே? 70 ஓ 250 குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அப்போ முந்தி எங்கொண்ட நீங்கள் சின்னதாக இருந்த காலங்களில் விட இப்போ ஆக்கள் குறைவோ இல்லை பெரியணுமோ? இப்போ குடும்பங்கள் அதில் சின்ன பிள்ளைலாம் வெளியிடங்களில் வந்து ஆக்கள் இப்போ குடியேறினமோ இல்லை இங்கேருந்து ஆக்கள் வெளியில் இங்கே இருந்தாக்கெல்லாம் வெளியில் கல்யாணம் கட்டி போக முடியாது. வெளியிடத்துலேருந்து இங்கே குடியாது. இங்கே ஆக்கள் வர்றது குறைவு வேறு. அப்போ உள்ளே இருக்கிறார்கள் வெளியில் போயிட்டோம் கல்யாணங்கள் கட்டி போயிடும். அப்போ ஒரு நாள் நீங்கள் யோசிச்சது இல்லையா இந்த தீவை விட்டு நாங்கள் வெளியில் போவோம்னு சொல்லி? இந்த தீவை விட்டு வெளியில் போகணும்னா இதுக்கு இருந்தது அங்கால இதை பொறுத்தவரை கடை தொழிலாங்க இதுக்கு தான் இல்லை. அங்கால போய் கடை தொழிலுக்கு போகணும்னா வாகனத்தை தான் பெறுவாங்க. மற்ற முக்கியமாக என்ன கேட்கணும்னாச்சா இப்போ அங்கே தொழில் செய்கிறீங்களானே நிறைய மீன்கள் எல்லாம் மாட்டுது. அதை எங்கே கொண்டு சந்தைப்படுத்துகிறேன் நீங்கள் விற்கிறது? அங்கே வந்து எடுக்கிறாங்க கொம்மனிக்காரர் தனியாக படகுல வருவீங்க, தனியாக போட்டில் வருவீங்க. அப்போ இந்தியாவில் இந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் பேர் இப்போ விடிய ஆளுகள் யாழ்ப்பாணத்துலேருந்து கொம்பனி வந்து இதில் எடுக்குது. அப்போ இங்கே நீங்கள் கொண்டு வந்து போட்டு படி தொழில்கள் செஞ்சுட்டு போகிறீங்களே? இங்கேருந்து அப்படி செய்யலாம். எங்கள் ஊர் கட்டு போகிறோன்னு சொல்லி அதுக்குள்ளேயே எங்கள் சங்கம் அந்த சங்கத்துக்குள்ளேயே வந்து எடுக்கக்கூடிய மாதிரி செய்யுது. அங்கேயே தான் கொஞ்சம் இது போகுது. அப்போ அங்கேயே வந்து ஆக்கள் எடுக்கிறபடியாக உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சரி. காசுகளுக்கும் எங்களோட சங்கம் தான் பொறுப்பு. அப்போ அந்த சங்கமே எடுத்து கொடுத்துட்டு காசை எடுத்து தெரியும். அப்போ உங்களுக்கு சுகம் என்ன வெஞ்செல்லாம் வந்து போக தேவையில்லை. நீங்கள் வாங்கினா சிலவு தானே சிலவுகள் கூட வரும். அப்போ அங்கேயுமே எல்லாம் ஆக்கள் இப்படி ரோலர் படகுகள் எல்லாம் வச்சுக்கணுமே? அங்கே இருந்தது எல்லாம் விற்றுட்டாங்க. ரோலர் படகுகள் இல்லை வச்சுக்கிறதுல பிரச்சனை என்னென்னு சொன்னால் இதுண்டா கறி வரும் அப்படியே ஐஸை கொண்டு ஏற்றின்னு போயிடலாம். நாங்கள் ஐஸை கொண்டு லோஞ்சில் ஏற்றி லோஞ்சிலேருந்து இப்போ அங்கால போட்டில் ஏற்றி தான் அங்கால போகணும். அப்போ ஒரே விலைக்கு தான் எடுப்பினமா இல்லை கொஞ்சம் தூரங்கள் கூட இல்லை தான் அவன் அங்கே வரலாம் கொஞ்சம் குறைச்சி தான் எடுக்கணும்னு சொன்னால் சிலவு இருக்குது தானே. அவைகளுக்கு கம்பெனிக்காரருக்கு சிலவுகள் இருக்கிறபடியே சரியாங்க. நன்றியா. இப்படியே இந்த ஊர் ஐயாண்ட கதையும் கேட்டுக்கொண்டு எங்களோட 70 பயணம் வந்து ஆரம்பமாகிட்டது. கடல் பயணம் இன்றைய தினம் கொஞ்சம் கடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முண்டைக்கு கொஞ்சம் பரவாயில்லைண்ணே. அப்போ பயணம் தொடங்கிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இடங்கள் எல்லாம்
இந்த தீவை பொறுத்தவரையில் வந்து அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் வந்து முக்கியமான இந்த கல்வி வசதி அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன. ஓ அதான் என்ன டீச்சர். ஓ அப்போ இதில் ஆக்கள் பைக்குகள் எல்லாம் டீச்சர் மேர் சார் மேர் என்ற பைக்கெல்லாம் நிற்குது. ஓ அங்கேருந்து முடிச்சுட்டு 2 மணிக்கு போட்டுக்கிட்டா அந்த டீச்சர் அங்கேயே எங்கள் ஊருக்கே இருக்குமோன்னு சொன்னால் அது பிள்ளைகளுக்கு டியூஷன் ஆச்சு, நேரத்துக்கு 7 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆச்சு. கொஞ்சம் கஷ்டம் தான், கல்வியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதெல்லாம் பாவம் தானே, அதெல்லாம் லோஞ்சியில் வந்து 8 மணி அவங்க படிக்கலாம். அங்கே தொழிலுக்கு நல்ல மீன்கள் இதெல்லாம் மாட்டுமோ? மீன் பாடம் இந்தியன் ரூலர் இந்தியன் ரூலர் பிரச்சனை என்ன சும்மா படத்தை வேலையை எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அதுதான் இப்போ எல்லா இடமும் இருக்கிற பிரச்சனை தான். அதுக்கு ஏதாவது அதில் வெளியிலே போடலாம் தொழிலுக்கு. ஏன்னா அந்த முறையில் வந்து அடித்தாலும் வேலை போடுவார். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். அப்போ உங்கள்கிட்ட விலையிலையும் அப்படியே கொழுவிக்கொண்டு போடணும். மடியில் காவிலாம் தானே கொடுக்குறது. அவன் கொழு எடுத்து அங்கே விட்டானுன்னா நான் அதை அழைட்டு வர முடியும். எடுக்கவும் மடியிலோடைய முழு கொண்டு போயிடும். மடியிலே போயிடும். ஜிபிஎஸ்சியில் கொடுக்குறாங்க. காவியண்டா காவியில் ஓடி பிடிக்கலாம். காவியும் போடுறேன். எல்லாம் வாழைப்பழங்கள் பிஸ்கெட்டுகள் எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க. அதெல்லாம் இங்கே தான் கொண்டு போகணும், அங்கே இல்லை. இது அங்கே கடையில் இல்லையா? கடையில் இங்கே தான் கொண்டு அங்கே விற்கணும். சாப்பாடு கடையில் சாப்பாடு கடை உண்டு இருக்குது. ஓடருக்கு தருவாங்க. ஓடர் இருக்க மாட்டோம். வெளியிலேருந்து நாங்கள் போகிறோன்ட்டு போய் கேட்டாலும் தெரியும். அங்கே ஓடர் பண்ணால் தருவாங்க. ஓடர் பண்ணால் தெரியும். பேர பிள்ளைகள் இருக்கா? 4 பேர். அப்போ இன்றைக்கு ஆக்களுக்கு பிஸ்கெட்டோட போகிறீங்க. இந்தியாவில் வந்தால் பார்த்து ஒன்று பின்ன வேணாம். இது வந்து 45,000 ரூபாய்க்கு இங்கே இறக்குறாங்க. கண்ணவன் கோயில் ஒரு கல் இங்கே கொண்டு இறக்குறது 40. இப்போ இந்த கண்ணவன் கோயிலுக்கு கொண்டு இறக்குறாங்க 45,000. அது எங்களை ஊருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு 1,15,000. சரி, டவுன் வழங்க சில விலை கூட கூட வேணும் சொல்ல வாங்கினீங்கன்னா இதுலேருந்து லேண்ட் மாசில் இப்போ கல் ஏற்றாடுறதுக்கு 5,000. ஏற்ற வாரவனுக்கு 25,000. ஒரு லோட் ஏற்ற 25,000. ஒரு டிப்பர் ஏற்று மூட்டை அடிச்சு ஏற்றுறது. என்னன்னு சொன்னால் அங்கே இருந்து அதில் கோலணும். அதான் லோஞ்சில் ஏற்றணும். இங்கே ஒரு படத்தில் இறக்கணும். லேண்ட் மாசில் ஏற்றணும். திருப்பி அங்கே கொண்டு அதை கொட்டணும். லேண்ட் மாசம் டெக்டாண்டாலும் டிப் பண்ணி விடும். அப்போ எல்லா சில வந்து டபுள் மடங்கில் தான் வாங்குறீங்க. அவளுக்கு கூட வருது. கூட 15 முடியுது. 45,000 ரூபா கல். அப்போ அதே மாதிரி தான் சீமெண்ட் கிளம்பி இங்கே ஒரு வீடு கட்டுறேன்னா 50 லட்சம் காணும். எங்கள் ஊரில் வரணுன்னா 1 லட்சம் போகும். மற்ற அங்கே வீடுகள் இல்லாத வீட்டு திட்டங்கள் அதெல்லாம் தந்துருக்கீங்களா? வீட்டு திட்டங்களா கொடுத்தாங்க. அதுவும் ஒரே காசான இல்லை கூட தான் தெரியும். இது அந்த திட்டமாக கட்டம் 6 லட்சம் கட்டம் 10 லட்சம் கட்டமாக அப்படி கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் இந்த சீமெந்த மூட்டையில் அதோட அத்தியாவசிய பொருட்கள் அதோட பயணம் செஞ்சோன்றிருக்கிறோம் 70 இதில் பாருங்க பள்ளிக்க பிள்ளைகள் எல்லாம் வந்து பயணம் செஞ்சோன்றிருக்கணும். இந்த படகு வந்து அனலதீவுக்கு வந்து போய் கொண்டிருக்குது. அப்படியே இன்னொரு படகு அனலதீவில் இருந்து வந்து கொண்டிருக்குது. பட 3/4 மணித்தியாலத்துக்கு ஒரு படகு சேவை தான் இந்த இடங்களுக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இறங்குத்துறைக்கு வந்துட்டோம். இப்போ இறங்க போகிறோம். ஆனால் இந்த படகுல கூட சரியான குறைவு மக்கள் பயணிக்கிறது. ஒரு சில மக்கள்லாம் இந்த படகுலையும் வந்து வரையினம். வாங்க இறங்கி பார்ப்போம். ரெண்டு பேர் அதோட ஒரு பைக் வந்து வந்திருந்தாங்க. அதுக்கு 140 ரூபா வந்து போட்டுக்கு எடுத்துருக்கேன். அப்படி இருந்தால நேவின்ற படகு வந்து தயாரானிக்கு அதோட வளமழையாக கூட இன்றைக்கு நேவியாட்டம் சரியான கூட நிற்கிறேன். இப்போ தெரியும் அந்த காலையிலும் அப்படியா இருக்குது. அப்போ அவசர நிலைமைகளுக்கு ஏதாவது உதவியும் சேவைன்னு சொன்னால் அதையிலும் ரெடியாக தான் நிற்கிறோம். சரி வாங்க நாங்கள் அப்படியே போவோம். போட்டால் இறங்கி பயணம் செஞ்சோன்றிருக்கிறோம். பாருங்க இந்த இடங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே இந்த தீவு பகுதிகளுக்கு வரைக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். இதில் சில பாடசாலை மாணவர்களும் கூட இறங்கி நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஏன்டா நடந்து தான் போகணும். உள்ளுக்கு எந்த விதமான வசதிகளும் இல்லை. இது வந்து சின்ன ஒரு பகுதி தானே. 2 கிலோமீட்டர் நீளமும் 1/2 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு குட்டி தீவு தான் இந்த தீவு. அப்போ அதால் உள்ளுக்குள்ளேயும் சின்ன ஆக்கள் வந்து பஸ் வசதிகள் ஒன்றுமே இல்லை. அதோடு நாங்கள் வந்ததோட மழையும் வந்து வரப்போது கூடாது. இந்த மழையும் வந்து லைட்டாக துணிக்க வலிக்கிட்டுது. ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மீனவர்களை இன்றைய தினம் காண கிடைக்கல. இந்த தீவினுடைய கடற்கரை வீதியால் வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இதில் வந்து இங்கே பிரதானமான தொழில் வந்து மீன்பிடி என்றதால் இப்போ வந்து தொழில்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ தொழில் செய்கிற மாதிரி தெரியலையே. நடக்குதா தொழில்? இப்போ தொழில்கள் குறைவு. இந்த புயல் நிலவரத்தில் என்ன மாதிரியான இடங்கள் தொழில்கள் எல்லாம் இருந்தது? நிப்பாடி இருந்தது. எங்களில் நிறைய தொழிலாளர்கள் இருந்தாலும் கூட ஒரு சில பேரை தான் இன்றைய இந்த காலப்பகுதியில் தொழில் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
இந்த நிலவரத்தில் ஒரு சில பேர் தான் தொழிலுக்கு போயினோம். அப்படி இருந்தும் விலையில் ஆக்களுக்கு பெரும்பாலும் இந்த மீன்கள் நண்டுகள் வந்து படுறது சரியான குறைவாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய நண்டு ஒன்று மாட்டியிருக்கு. இதுகள் வந்து குப்பையெல்லாம் இதுகள் சரி வராது. இதுகள் பயன்படுத்தலாண்ணே வெள்ளங்கள் எல்லா வீடுகளுக்கும் வந்ததாண்ணா எல்லாம் ஒரு 5-6 வீட்டுக்கு வேறு என்ன விதமான பாதிப்புகள் நடந்தது இந்த புயல் நேரத்தில்? ஏன்னா அங்கால சும்மா சாதாரணமான இடங்கள் இருக்கிறார்களுக்கு சரியான பாதிப்பு. இங்கே பனிகள் எல்லாம் முடிஞ்சு கரண்ட் இப்போ என்ன அதுவும் எடுக்காமல் கிடக்குன்னு ஒரு சில இடங்கள் அங்கே அதில் ஒன்று கிடக்கு வயரில் வெட்டினபடியாக கிடக்கல. வேறு வீடுகளுக்கு மேலே எல்லாம் பனை மரம் விழுந்தான்னு சொல்லினா வீடுகளுக்கு மேலே பனை மரம் விழுந்து. அப்போ உங்களுக்கு நிவாரணங்கள் எல்லாம் தந்தவை ஆக்கள் இந்த ஒரு 30 பேருக்கு கொடுத்து என்ன கேட்டகரியில் என்ன இதில் கொடுத்த தெரியுமா? அந்த பாதிக்கப்பட்ட ஆக்கள் 30 பேருக்கு. ஆனால் வெள்ளம் ஏறினது தான் இங்கே அந்த அங்கால வடக்கு பக்கமெல்லாம் வெள்ளம் ஏறணும். இங்கே தெற்காலெல்லாம் வெள்ளம் இந்த மின்சார இப்போ புயல் நிலவரத்தில் எல்லாரும் தொழிலும் பாதிக்கப்பட்டது தானே? தொழிலுக்கு ஒருத்தரும் போயில தான். தொழிலுக்கு கொண்டும் முடியல, எல்லாரும் மறைச்சாச்சு, தொழிலுக்கே போயிடல. தொழிலுக்கு போயில. அப்போ அந்த நேரங்களில் எப்படி உங்கள் வாழ்வாதாரம் என்ன வேறு இருந்தது? சாப்பாடுகள் இதுகளுக்கு தெரியல உண்டு இல்லை, ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல. சாப்பாடுன்ற விஷயம் ஒரு தினம் கொண்டு வந்து அந்த நேரம் அவங்களும் பெரியலாது நாங்களும் போயிடாது லோஞ்சியில் ஓட இல்லை. அப்போ அதுக்கு பிறகு உலர்வுணர்வு பொருட்கள் பிறகு வரையில்லை, சாமான் கொடுக்கவே இல்லை. ஒரு பெரிய ஆக்கள் இந்த தொழில் செய்கிற ஆக்கள் அந்த வயசு ஆக்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். அது என்னென்ன சாமான் கொடுத்தவ? என்னென்ன சாமான் கொடுத்தவ? இப்போ கொடுத்தா என்ன பாயும் பாரு என்ன கொடுத்தது தெரியாதா? பாய் தானே மாட்டோம் கொடுத்தான். ரெண்டு கிலோ மாவு அமெரிக்கா மாவும் மற்றது என்ன கொடுத்தது 3 தண்ணி போத்திலும் ஒரு பிஸ்கெட் பையன் கொடுத்தேன். அவ்வளோதான் இந்த எழுபதிக்கு தந்த சாமான். 25,000 தெரியல. சரி அது ஒன்று பதிவு ரெண்டுமே 2-3 வீடுல கொடுத்தவையா? கொடுத்ததா? அது வடக்கால இருக்கிற ஆக்களுக்கு கல் வீடுகாரர் கொடுக்கல கொட்டு ஓலை வீடு கல் வீடாண்டா வாக்குது வெள்ளம் வந்து. அதான் வெளிநாட்டிலேருந்து சொல்கிறாங்க, வெளிநாட்டுக்காரர் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் உத்தியோகாரருக்கும் அது இங்கேயில் அங்கால யாழ்ப்பாணத்தில் தான் கதைச்சவங்க உத்தியோகாரர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வெள்ளம் பெறாது. மற்றது வெளிநாட்டில் இருக்கிறவே கொடுக்க வேணாமா சாமான். வெளிநாட்டில் ஒரு ஆள் இருந்தாலும் இந்த குடும்பம் இருந்தாலும் அவைக்கு கொடுக்க வேணாமா. அது அங்கேருந்து சாமான் காசு அனுப்பி அவங்க வேண்டுவாங்க. ஆனால் வெள்ளம் வந்து அவங்கள கொண்டு போயிட்டா சாமானும் பெறாது, காசும் பெறாது. அப்போ அப்படியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இப்போ 70 இருக்குன்னு. அப்போ இப்போ கடல் தொழில் தான் இங்கே பிரதானமான தொழில். கடல் தொழில் தான், வேறு வேலையிலும் செய்ய கடல் தொழில். அப்போ இப்போ எப்படி இருக்குது நிலவரம் கடல் தொழில்? என்ன இந்தியன் ரோலர் வருது, அப்புறம் என்ன நாங்கள் வேலை வளர்க்கையில் அது அவன் படுத்துட்டு வேலை அவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ நீங்கள் இது சார்ந்த இந்த ஆக்கள்கிட்ட சொல்லி அறிவிக்கிறேன் அப்படி பிரச்சனை நடக்குது அதை கவனிக்கணும்னு சொல்லி? எல்லா இடம் சொல்லியிருக்கு, ஒன்றுமே கவனிக்கிறாங்கல்ல. இப்போ மீன் படுதா இந்த மாதிரி? மீன் இப்போ குறைவுங்க, இந்த காற்றுக்கு பூ பயமாக. காற்றுக்கு போக பயம் என்ன? கடலுக்கு போகும். இங்கே போ கடலுக்கு தூர கடலுக்கு போக பயம். ஏன்னா அடிக்குதுன்னு சொல்கிறாங்க, வெள்ளம் சொல்கிறாங்க. கவனம். அதால் பூவை பயக்கிறது. இந்த கரை வழியாக போடுற அப்படின்னு ரூலர்கள் வரான். சரியான ரூலர் அடிக்கிறாங்க. இந்தியன் தான், வேறு கரை ரூலர் ஒன்றுமில்லை, இந்தியன் ரூலர். சங்கத்தில் எங்கே சங்கத்தில் 15 தாரன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்த மலைக்கோ அதான் எனக்கு தெரியல. அதெல்லாம் முடிய விட்டு தானே இல்லையான்னு சொல்கிறது தெரியாது. ஆனால் சங்கம் இப்போ தொழில் மறைச்சது தானே. தொழில் அவங்க எங்களுக்காண்டி தான் மறைச்சது. நாங்கள் போனால் அப்புறம் எங்களுக்கு தானே பிரதான தொழில் இதாக இருக்கல, மக்களும் அந்த டைமில் ஒன்றும் செய்யல. சங்கத்திட்ட இல்லை தானே, வருமானம் இல்லை தானே. அப்போ அவங்களும் ஒன்றும் தர இல்லை. ஆனால் 15 ஜிஎஸ்டியோ ஹெச்எம்ஓட கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கைக்கு வந்து சேரல. இன்னும் சாமான் வந்து ஒன்றுமே கைக்கு தெரியல. தொழிலாளிகளுக்கு என்ன ஒன்றும் கொடுக்குது. போராட்டம் நடைபெற்றது கேள்விப்பட்டீங்களா? ஓ, ஆனால் இங்கே அவன் வச்சாலுமுங்க அவன் வருவான். அவனை போராட்டம் இப்போ நீங்கள் இங்கால இல்லையில தாண்டி போய்க்கல ஆக்கள் உங்களை பிடிப்பினா தான் நெஞ்சு இருந்து நாங்கள் எங்களை இல்லையே தாண்டே இல்லை, அவங்க எங்களை இல்லையே இல்லை இங்கே உள்ளே வந்துடுவான். அதான் இப்போ நீங்கள் போகிறது தெரியுது தானே நேவிக்கு எல்லாம் தாண்டி போகிறீங்களாண்டு. அப்படியே அவங்க வாரது தெரியுது இல்லையா வேலை? அவங்க காற்று மலையாண்டா உங்களை கொண்டு கட்டுறாங்க, அவங்களே பயத்தில் விடுறாங்க. அதானே நாங்கள் என்ன ஒரு நாளும் காணல நேவிக்கு, எங்களை நேவியில் காண்றது.
காண்றதே இல்லை. அவங்க பயத்திலேயே மாறாங்க. இப்போ இதில் வந்து பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி தொழில்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். மேலே புயல் நிலவரத்தில் வந்து மற்ற இடங்கள் சும்மா சாதாரணமான நிலப்பரப்புகளில் இருக்கிறார்களே எவ்வளவு பாடுபட்டிருப்போம் என்று எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த தீவு பகுதியில் இருக்கிறார்களுக்கு வந்து நல்ல காற்றுகள் மழை அடிக்கைகள் இங்கே போயிடலாம். சாமான் சில நேரத்தில் காசு இருந்தால் கூட வெளியில் போயிட்டு சாமான்கள் வாங்க இல்லாத அளவுக்கு தான் மக்கள் வந்திருந்தவை. ஆனால் இருந்தாலும் கூட அவைகளுக்கு வந்து எந்த விதமான சாப்பாட்டு பொருட்களை அந்த நேரத்தில் வந்து கொடுத்து உதவி செய்யவும் இல்லை. ஒரு சில உதவிகள் வந்து செஞ்சுருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ஒரு சில வேலை திட்டங்கள் வந்து செஞ்சுருக்கணும், நிறைவேற்கத்தக்கது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட உண்மையிலேயே இந்த இடங்கள் ஒவ்வொரு மக்களுடைய நிலைப்பாடுகளை மறைஞ்சு அவர்களுக்கு இயன்ற உதவியை செய்கிறது நல்லம். ஏண்ட அந்த தீவு பகுதிகளில் வாழுகின்றதுன்ற பிரச்சனை வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு தான் புழங்கும். நாங்கள் ஒருக்கா வந்து போகவே எங்களுக்கு அப்படி இருக்குது தானே. அப்போ இங்கே அன்றாடம் வாழுகின்ற மக்களுடைய நிலைப்பாடு இன்றைய நாளில் எப்படித்தான் இருக்குது. சரி, வாங்க அப்படி போயிட்டு மற்ற இடங்களையும் பார்ப்போம். அம்மாக்களும் தண்ணியில் எடுக்க போய் நம்ம போடாது. எங்கே அம்மா பயணம்? எங்கே போகிறீங்க? மண்ணெண்ணெய்க்கா? அது மண்ணெண்ணெய் செட்டு இருக்கா இங்கே கடையில்? என்ன விலை போகுது மண்ணெண்ணெய்? 1 லிட்டர் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 200 ரூபா. நாங்கள் வெள்ளமெல்லாம் தாங்கி அலமாரி டொய்லெட் எல்லாம் நிறைஞ்சு போச்சு. அப்போ வேறு நாங்கள் தந்துடுங்க அவங்களுக்கு போட்டிருக்கிறாங்க, இன்னும் தெரியல. அப்போ இனி ஒரு அனர்த்தம் வந்தால் அதுக்கு தயாராக இருக்கணுமே. இல்லை மண்ணெண்ணெய் என்னத்துக்கு? தொழிலுக்கு சரி, நன்றி. அம்மா வந்து மண்ணெண்ணெய் வந்து வாங்க போகிறோம். கேன் கொண்டு போய் கடையில் நான் வாங்குகிறேன். 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 200 ரூபா மிஞ்ச. இதனுடைய ஒரு சொத்துன்னு சொல்லிச்சுன்னா இந்த பனைமரங்களை சொல்லலாம். ஏன்டா அவ்வளோ பனைமரங்கள் வந்து நிற்குது. ஆனால் எல்லாம் வந்து மேலே தலையில் இல்லாமல் தான் பனைமரங்கள் நிற்கிது. ஆனால் ஏன்னு சொல்லி தெரியல. அதோட நிறைய பனைமரங்கள் நம்ம வந்து காஞ்சி கறி போய் கிடக்கு. அது என்னென்று திட்டமிட்டு அழிக்கப்படுதா இல்லை அது நோய் அல்லதுகள் வந்து அப்படி இருக்கான்னு சொல்லி தெரியலை. பாருங்கள், அவ்வளவு பனை வடலியல், சின்ன வடலியல்லேருந்து பெரிய பனைமரங்கள் வரைக்கும் இவ்வளவு வந்து இருக்குன்னு சொல்லி, அதோட இந்த ஊருக்கு போகின்ற வீதிகளையும் வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு. இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பெரும்பாலான வெள்ளங்களை வந்து இப்போ பார்க்க முடியாது. ஏன்னா மழை பெய்யக்கில் இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஒரு சில வீடுகளில் பகுதியில் இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி, வீடுகள் ஒரு சில இடங்களில் சரிவாக இருந்தாலும் கூட ஒரு சில இடங்களில் இடத்தான் வீடுகள் இருக்குது. இப்போ இந்த வீடுகளுக்கான மூலப்பொருட்கள் வந்து எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருவேன்னு சொல்லி பார்த்துனீங்களானே, அப்படித்தான் கொண்டு வந்து இந்த வீடுகளை வந்து ஆக்கள் கட்டியிருக்கிறோம். அதோட ஒரு சில இடங்களெல்லாம் ஆக்கள் இருந்திருக்கணும். ஆனால் வீடுகள் வந்து சரியாக பாலடைஞ்சு போய் இருக்குது. அந்த இடங்களில் இருந்து ஆக்கள் விலகிட்டு நம்மோடாக்கு. இதில் ஒரு சில இடங்களில் தண்ணி டேங்களும் வச்சுருக்கேன். ஏன்னா குடி தண்ணி பிரச்சனைகள் வந்து இருக்குது தானே. அப்படி வந்து அறிமுகம் சனசமூக நிலையமும் சின்னதாக கட்டி வச்சுக்கணும். இப்படியே நாங்கள் வரையக்கில் இந்த ஊருடைய முக்கியமான ஒரு பாடசாலைன்னு சொல்லலாம். 70 முருகவேல் வித்தியாலயம். அந்த பாடசாலை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. பள்ளிக்கூடத்தில் வந்து சரியான அளவு ஆக்களின் வீதம், படிக்க போகிற பிள்ளைகளின் வீதம் சரியான அளவு குறைவாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பிள்ளைகள்லாம் அந்த பாடசாலையில் வந்து படிக்கணும் போடாது. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கணும்ன்றே தெரியல. இந்த பாடசாலை நாள் தான். மற்ற இதில் ஒரு தண்ணி சப்ளை செய்கிற ஒரு இடம் வந்து இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் அது வந்து சரியான முறையில் நடைமுறைக்கு கொண்டு வரையில. பனைமரங்கள் வந்து இப்படி வடிவமைக்குன்னு சொல்லி அவ்வளோ நிறைய பனைமரங்கள் வந்து ஆக்கள் கீழே வெட்டி போட்டிருக்கணும். அதை ஏதாவது தேவைக்கு பயன்படுத்துகிற மாதிரியும் தெரியலை. இதுலெல்லாம் ஒரு சில பனைமரங்கள் வெட்டி போடப்பட்டிருக்குது. நாளைக்கு அழிஞ்ச பனைமரங்களை போட்டுக்கு நம்ம விழுந்த பனைமரங்களை போட்டிருந்தால் பரவாயில்லை. சும்மா பனைமரங்களில் வெட்டி அதில் அநியாயமாக்கினா இனி வார சந்ததிக்கு இதுகளால் பயன்பெற முடியாத அளவுக்கு தான் போகும். ஆனால் தேவையான பனைமரங்கள் இந்த இடங்களில் நிற்கிது. உங்களுக்கு தெரிந்த நாங்கள் போகின்ற வீதிகள் எல்லாமே வந்து பனைமர காடுகள் என்று தான் சொல்லலாம். அப்படி அந்த அளவுக்கு பனைமரங்கள், பெரும்பாலான பனைமரங்கள் மேல் பகுதி இல்லை. ஆனால் ஒரு சில பேர்கிட்ட கேட்டு எடுத்து சொல்லியிருந்தோம். அது தங்களுடைய வயசுகள் வேறு மேலே பட்டு கீழே விழுதுன்னு சொல்லி. ஆனால் இதுக்கான சரியான காரணம் யாருக்காக தெரிஞ்சிருந்தால் ஏன் தலைப்பகுதிகள் வந்து நிறைய பனைமரங்கள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து எங்களுக்கு சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, மக்கள் உள்ளுக்கு பயணம் செய்யணும். உள்ளுகளுக்கெல்லாம் போய் பார்க்குறோன்னு சொன்னால் லேண்ட் மாஸ்டர்களுக்கெல்லாம் பயணம் செய்ய வேண்டிய பஸ் வசதிகள் ஒன்றும் இல்லை தானே. அதால் ஆட்டோகள் அதுகள் ஒரு சில பேர் பயணிக்கிறோம் காசுகள் கொடுத்து. ஒரு சில பேர் இப்படி லேண்ட் மாஸ்டர்களில் சுற்றி பார்த்து வேண்டிய நாடகம் அரசு அதிகாரிகள் கூடாது ஏதாவது வேலை திட்டங்களுக்காக இந்த இடங்களுக்கு வந்து பார்த்துட்டு லேண்ட் மாஸ்டர்களில் போய் கொண்டு வைக்கிறோம். எங்கே போய் பாருங்கள். எங்கள் வீட்டை தான் பார்த்து நான் வெள்ளம் ஏறி முழுக்க வீட்டுக்கு எல்லாம் தண்ணி ஏறிட்டு
அட இருக்கிறல குதினி சரி விழுந்துட்டு ஆ வீடு ஓடெல்லாம் கொண்டு எடுத்து வெண்டைக்கு இங்கே அந்த நிவாரணம் இதை கொடுத்து வந்து நான் தந்தவ அந்த அப்போ எல்லா இடங்களும் அப்படி தான் நிலவரமோ எல்லாரும் சில சில இஞ்சால குறைவு குறைவு அப்படி பெருசாண்டு இல்லை இஞ்சால ஆ வீடுகள் கல்வியோட நல்ல வீடு எந்த கல்விட்டு தான் எல்லாம் அழிஞ்சிட்டு அடா அது 92ஆம் ஆண்டு இவர் இல்லை ம் இந்த பிரச்சனையோட இல்லை ஆ சின்ன குழந்தைகள் நானும் சும்மா கல்வியோட 2.5 அப்புறம் குசினி கட்டினான் இப்போ அது வந்து பார்த்துவே விதானியாக பார்த்துண்டவர் பார்த்துவாரு அப்போ ஏதாவது செய்வீங்க வேணும் எல்லாம் அழிஞ்சிட்டு இப்போ இருக்கலாங்க எனக்கு இந்த காட்டடைப்புல இருக்கு ஆ அதோட மகளோடு தான் இருக்கும் அப்போ எங்கே வருத்தத்தில் எங்கே தீரீங்களதால மழை நேரங்கள் வேலைக்கு போகணும் அதான் வந்துட்டு போகணும் அதான் என்ன கடவுள்கிட்ட வேண்டிட்டு போகிறீங்க அதோட என்ன செய்யணும் அதான் வேலை சில பேரை பூஜைக்கு வந்து இவ்வளோ வர மாட்டேன் ஆ நீங்கள் கனகாலம் இருக்கிறீங்களா இங்கே இப்போ இந்த வீட்டு பிரச்சனையோட இஞ்சால வந்துடும் இங்கே வந்து நீங்கள் மற்ற 70 கிலோ இருக்கிறீங்களா 70 தான் இருப்பு இந்த காலத்து 2 தரம் அவசரத்தை கிடந்து அவடா அதோட தனியாக இருக்கு எங்கள் ஜம்பு கூட கொல்லம் மோதி எல்லாம் சரி அதானே அதோட மகளோடு தான் இருக்கும் இருக்கிறீங்க இப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்தது ஊர் எது உங்களோட பழைய காலங்களில் நீங்கள் சின்ன இருக்கீங்க ஐயோ அம்மா இந்த காலத்தில் 70 வயது எனக்கு எல்லாம் நல்ல மாதிரி தான் இருந்தது இப்படி வெள்ளங்கள் எல்லாம் இப்போ எல்லா இடமே வெள்ளம் தானே இப்போ வெள்ளம் இந்த உண்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே அரு எல்லாம் வரும். ஆ எப்படி ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த 54ஆம் ஆண்டு பிறந்த நாள் பிடிக்காம எங்கே இருக்கேன் அப்போ ஒரு நாளும் ஜோதிச்சே இல்லையா நான் இந்த யோசிக்கிறேன் தீவை விட்டு போக மாட்டேன் வெள்ளத்தோட யோசிக்கிறீங்களா அதுமா இந்த வெள்ளத்தை வீட்டை விட்டு வந்ததெல்லாம் கவலை காவல் வேணே சரி ஓகே அப்போ ஏதாவது ஒன்று கிடைக்கும் எப்படாம நீங்கள் கேளுங்க வேணே கேட்டால் கிடைக்கும் சரி நன்றி அம்மா கண்டு காய்ச்சி ம் சரி இந்த தீவை பொறுத்தளவில் பெரும்பாலான இடங்கள் வந்து சும்மா தான் கிடக்குது பனைமர காடுகளாக தான் இருக்குது ஒரு சில இடங்களில் தான் மக்களுடைய செறிவு அதிகமாக இருக்குது அதிலே முக்கியமாக நான் நினைக்கிறேன் முந்தைய பழைய காலங்களில் இந்த பகுதிகளில் வந்து ஆக்கள் வசிச்சிருப்பினம் போடாது இப்போ இந்த இடங்களை விட்டு போயிட்டேன் இதில் வந்து ஒரு கட்டுறம் ஒன்று இருக்குது இதை பார்க்க சனசம நிலையம் அது போலான் இருக்குது ஆனால் பழசு இப்போ கைவிடப்படப்பட்டுள்ளது இந்த இடம் அதோட இந்த இடங்களுக்குள்ள இப்போ ஆடு மாடுகள்லாம் நிற்கிது போடாக்கு என்ன சொன்னால் ஆடு மாடுகள்லாம் சாணாங்கள் அதெல்லாம் போட்டுவிடும் மழை நேரங்கள் இதில் கொண்டு வந்து கட்டின முதலியில் அப்படியான நிலைப்பாடெலாம் இந்த இடங்கள் இருக்குது சரி வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் இந்த ஊரினுடைய இந்து மயானத்துக்கு வந்து நாங்கள் போகலாம் இந்த ரோட் அங்கே தான் போகுது அதோட கடற்கரையும் வந்து இருக்கிறதால கடற்கரையிலையும் ஒரு சில விஷயங்களை பார்த்து கொண்டு நாங்கள் ஒரு இடங்களுக்கு வந்து போவோம் இதில் தெரிகிறது தான் மயானம் இப்போ நாங்கள் இப்படி இந்த கடற்கரைக்கு வந்து வந்துட்டோம் இன்றைய இந்த காலையில் வந்து ஒருக்கா நல்ல வெயில் அடிக்குது அதுக்கு பிறகு மழமப்பாக இருக்குது அதோட கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குது இந்த இடங்கள்லாம் நாங்கள் இப்போ படகால வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு மற்ற தீவுகள் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியுது இல்லைன்னு சொன்னால் அப்படி வந்து பனிமூட்டமாக இருக்குது அதோட இந்த இதில் பாருங்க ஆக்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாத்தையும் வந்து கடற்கரையில் கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் இந்த கழிவுகளை இந்த இடங்களில் தான் ஆக்கள் போடினம் போடாது கடற்கரையெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் கழிவுகளெல்லாம் நிறைஞ்சிருக்குது நினைக்கிறேன் இந்த புயல் நிலவரத்தில் இந்த கடலுடைய நீர்மட்டங்கள் கூடி இந்த இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி வந்திருக்கு இந்த இதில் வேறு என்ன சொன்னால் இந்த கடலில் இருக்கிற குப்பைகள் இந்த பனைமட்டைகள் எல்லாத்தையும் வந்து இந்த தூரத்துக்கு கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்குது அப்போ தண்ணி மட்டம் கூடி இருக்குது அதெல்லாம் நாட்கள் கொஞ்சம் தொழில்களுக்கும் போயிடலாமன்றவை ஆனால் இப்போ வரைக்கும் தொழிலுக்கு போக மாட்டான் தான் நிற்கிறோம் காற்று தான் கொஞ்சம் சரியான கூடுவாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட அலைகள் வந்து கொஞ்சம் சாதாரணமான நிலைமையெல்லாம் இருக்குது இதில் பார்க்கக்குள்ள கடற்கரையில் வந்து இவ்வளோ குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் வந்துருக்குது அதோட நிறைய மருந்து போத்துகள் எல்லாம் வேறு ஒரு இடங்கள் இருந்து வந்திருக்கு போட இது நெஞ்சு தேனும் கிளுங்குதா பொறுங்க திறந்து வா என்னடாக இப்படி பார்த்து ஏதாச்சும் விருந்து படிக்காலும் படித்து போடும் விருந்து படி சாமான்ல கை வைக்கக்கூடாது மீன் என்ன குலுசு என்னது மீன் என்ன குலுசு தண்ணி போகாமல் இருக்கு எவ்வளோ வேணா உள்ள தண்ணி போயில்லைண்ணே ஆனால் வெயில் கடந்து பழுதாக போயிருக்கோம் தெரிஞ்சு விடுவாங்க தேவையில்லை சாமான்கள் போலீஸ் பிடிச்சாண்டா வேறு ஏதாச்சும் சாமான சொல்லி எங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க அதை அப்படியே மூடி அப்படியே கடலில் வீசுவோம் அப்படியே நாங்கள் 70 வரைக்கும் மழையும் கூட்டி கொண்டு வந்துட்டோம் போடாது ஏன்னா சரியான மழை வந்துட்டுது இப்போ அதால் இந்த மயானத்துக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் அப்போ மழை கொஞ்சம் விட நாங்கள் உங்களுக்கு கொண்டு இந்த ஊர்வலம் வந்து காட்டுறோம் கொஞ்சம் இருந்தால் மழை வந்து பெஞ்சு விட்டது ஆனால் இருந்தாலும் இந்த இடங்கள் அப்படி என்ன சொல்கிறது பனி மூட்டமாக இருக்குது ஆனால் புயல் நிலவரங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் போது பயங்கரமாக இருந்திருக்கு சுத்தவர கடலும் ஒரு பக்கத்தில் பயமும் வந்துருந்துருக்கு
கீழே பாருங்க ஒரு பனைமரம் வந்து வயருக்கு மேலே விழுந்து வயர் தொங்கிக்கணும் கூடாது. ஆனால் இன்னும் வந்து அந்த பனைமரத்தை அகற்றையில் வெட்டி போட்டு அப்படியே வயருக்கு மேலேயே விட்டுருக்கணும். அதிகளவான பனைமரங்கள் நிற்கிறதால புயல் நேரத்தில் நிறைய விழுந்திருந்தது. மக்களுடைய வீடுகளுக்கு மேலே எல்லாம் விழுந்துன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து திருப்பவும் மழை வந்துட்டுது. அதால் மழைக்குள்ளே தான் நாங்கள் இப்போ இந்த எழுவதீவுக்குள்ளே பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நல்லா வெத்திலையும் சாப்பி கொண்டு வலிக்கிட்டாச்சாக்கு வேணே. எங்கே போகிறீங்க? நான் எங்களை விட்ட போவோம். வீட்டு மகன் வீட்டை வந்து உங்களை விட்ட போவோம். வீடு இதுக்குள்ளேயே போகிற வீடு இதுக்குள்ள மகன் வீட்டு இருக்கு எங்களை விடாங்க. நெஞ்ச வெள்ளங்கள் வந்ததோ? ஓ எல்லாம் வெள்ளம் தான். சரி என்ன அங்கே இல்லை முதல்ல வெள்ளம் இல்லையான்னு தங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு அநேகமான கூடுதலான பாதிப்பு இல்லை. நான் சும்மா அங்கேயும் சொன்னேன் ஆக்கள் பாதிப்பாமன்னு சொல்லி. என்ன இது அனர்த்தங்கள் நடந்ததா இங்கே? கடல்கள் முடிஞ்சதும் இது கடல்கள் எப்படி இருந்தது புயல் நேரத்தில்? கொந்தளிப்பாக இருந்தது. அப்போ பயம் இல்லையே உங்களுக்கு? பயம் தான் என்ன நடக்கடல இருக்கிறோம். அதுதானே என்ன சரியான கொந்தளிப்பு? வெள்ளங்கள் இருந்ததா இல்லையானே? வெள்ளம் அவ்வளோ பெருசான வெள்ளம் எல்லாம் கடலுக்கு ஓடிடுமே. அப்போ உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தந்ததோ? ஓ இன்றைக்கும் தந்தவே அன்றைக்கும் பேருந்தேண்ணே. அப்போ வாங்கி வீட்டை வச்சுட்டு வாருங்களேண்ணே. என்ன தந்தது உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பாயும் வச்சுட்டு? அப்போ உதவியாக இருக்குதா உங்களுக்கு? கொஞ்சம் உதவி செய்யணும் வேணே. அப்போ வேறு இந்த அரிசி சாமான்கள் அது ஒன்றும் பெரிய அது இன்னும் பெரிய இல்லை. நாங்கள் வந்த நாளென்றும் இந்த ஊர் மக்களுக்கு வந்து இந்த இடத்துல நிவாரணங்கள் அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் போடாது. அப்போ அதில் வாங்கி கொண்டாக்கி போயிடும். மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் வந்து இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வருகை வந்து பார்வையிட்டு செல்கிறார் போடாது. அதோட சில நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டது போல. வேலை திட்டத்தின் கீழாக ஜனாதிபதி செயலகத்தின் அனுசரணையுடன் இந்த வருடத்திற்கான நடமாடும் சேவை ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்திலே 3 பிரிவுகளாக எனக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, முதலாவது ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்திலே கடந்த மாதம் மிகவும் வெற்றிகரமாக நடாத்தப்பட்டது. அதன் அடுத்த கட்டமாக இன்று எழுவதீவிலே அதற்கான நடமாடும் சேவை நடாத்தப்பட்டது. இந்த நடமாடும் சேவையிலே கண் சார்ந்த சேவைகள், அதே போல் சாதாரண மருத்துவ சேவைகள், பிறப்பு அத்தாட்சி பத்திரம் எடுத்தல், தேசிய அடையாள அட்டை எடுத்தல், காணி சம்பந்தமான பிரச்சனைகள் என பல்வேறுபட்ட 17 வகையான சர்வீஸ் இன்று வழங்கப்பட்டது. உண்மையிலே இது இங்கிருக்கின்ற மக்கள் போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருக்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்திலோ அல்லது ஊர்காவல்துறை பிரதேச செயலத்திலே வந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய சேவைகளை நமது உத்தியோகத்தர்கள், அது மாவட்ட செயல உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி, பிரதேச செயல உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து அவர்களுக்கான சேவை என்று நாங்கள் இங்கே வழங்கியிருக்கின்றோம். உண்மையிலே இங்கே 174 மக்கள் தங்களுடைய சேவையை பெற்றிருக்கின்றார்கள். 299 வகையான சேவைகளை பெறுவதற்காக வந்திருந்தார்கள். அதைவிட முதியோர்களுக்கான சில உலருணவு வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் மருத்துவ சிகிச்சைக்காக ஒருவருக்கு 2,50,000 ரூபாய் பெறுமதியான காசோலையும் என்று மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. இது உண்மையில் இந்த எழுவதீவு சார்ந்த மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்று இந்த பிரதேசத்துக்கான மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்துல வந்து நிற்கிறோம். இதில் வந்து 3 விதத்தில் மின்சாரங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுது. ஒன்று வந்து இன்ஜின் இப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்குது. அதோட சோலார் மூலமாகவும் மேலே சோலார் பேனல்களும் போட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யணும். அப்படி எஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய அளவு சின்ன ஒரு காற்றாலை மாதிரி ஒரு இது செஞ்சுருக்கிறேன். காற்றாலை நாளைகள் வந்து முறிஞ்சி விலையில் இது வந்து கலட்டி இருக்கிறேன். நாளைக்கு மேலே இருக்கிற இந்த பேனுகள் போச்சு தெரியலை. இப்போ அதால் கலட்டி விட்டுருக்கணும். இதே மாதிரி 2 காற்றாலை இதில் காட்டப்பட்டிருக்குது. இந்த பாருங்க, இதுலேயும் வந்து ஒரு காற்றாலை வந்து காட்டப்பட்டிருக்கு. அப்படித்தான் இருந்தது. அப்போ நிவாரணங்கள் தந்தவியா? நிவாரணங்கள் ஒழுங்காக சாமான் சரியாங்களா? வணக்கம் வணக்கம். நீங்கள் 70 தானே? 70. எவ்வளோ காலம் இருக்கிறீங்க? நாங்கள் இங்கே பிறந்த வளர்ந்த ஆதன் இருக்கிறோம். அப்போ உங்களை தான் கேட்கணும் ஊரை பற்றியானே. எல்லாத்துலேயும் நாங்களாம் மெயினாக இருக்கோம், தலைவராக இருக்கோம். தொழில்கள் சரியான கஷ்டம். இப்போ தெரிந்தாலே உங்களுக்கு இந்த புயல் அடித்ததால் தொழில்கள் எல்லாம் 100க்கு முதல் 150 மணந்தே இப்போ 120 இல்லை தொழில்கள் கூடிய வாய்ப்பு. எங்கிட்ட இந்த நாளில் நண்டு விலைக்கு தான் நாங்கள் போடுறாங்க. அந்த பிரச்சனையால் இந்தியன் ரோலர் இழுவப்படகால எங்களுக்கு சரியான ஒரு சிரமம் இங்கே. அப்போ அதால் தொழிலாளிகள் இப்போ இந்த நண்டு விலையை தொழிலை சரியாக செய்கிறார்கள். இந்த வாவல் விலைக்குன்னு சொல்லி அதுக்கு தான் போடுறாங்க. அதுக்கும் பெருசான தொழிற்பாடுகள் இல்லை. இப்போது இந்த புயல் காற்றாலாம் இந்த பிரச்சனை தெளிவாக இருக்கின்றது.
மற்றது இங்கே இந்த வெள்ள நிவாரணங்கள் சொல்லி எல்லாம் கிணதெல்லாம் கொடுத்தவங்க இங்கே அதுவும் சரியான முறைக்கு என்னன்னா ஒரு சிலருக்கு சரியாகவும் ஒரு சிலருக்கு அப்படி இப்படியாக தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது எங்களுக்கு அதை பற்றி தெரியல. என்ன சொன்னால் ஜிஎஸ் இருக்காரோ, இப்போ ஜிஎஸ் வந்து தனக்கு கொடுக்குற அவருக்கு வந்து கிராம சேவையாளருக்கு கொடுக்குற கொடுப்பனவை கொண்டு வந்தால் அவர் இங்கே கொடுத்தார். நாங்கள் அவரெல்லாம் ஃபுல்லாக சொல்லிடலாம். நாங்கள் அவைய குறிப்பாக சொல்லிடலாம் இந்த விஷயங்களை. நீங்கள் யூடியூபில் எல்லாம் எடுத்து வெளிநாடுகள்லாம் பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் அவைய குறையாதையெல்லாம் சொல்லிடாது. இருந்தாலும் அப்போ அவையல் என்னென்னு சொன்னால் இந்த விஷயங்களை அவர் கொடுத்த செய்திகளை கொண்டு தான் இங்கே கொடுத்தவர். அது ஒரு சிலருக்கு சரியாக கிடச்சிருக்கும், ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கும். மற்றது இந்த என்ன மாதிரியான பாதிப்புகள் இங்கே ஏற்படுறது? எல்லா இடம் பாதிப்புகள் என்னென்ன பாதிப்பு ஏற்படுறது இந்த புயலால்? இங்கே இந்த புயலால் வந்த இடத்துல ஒரு சில வீடுகளில் ஒரு 5-6 வீடுகளில் பனை விழுந்துச்சு. இப்போ பனையில அந்த வீட்டு பக்கத்தில் நிற்கிற பனை மரங்கள் இருக்கு தானே? ஆமாம். அதுகள் பழுதா போச்சு விழப்போன்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் தரைச்சி விடுறது இல்லையா? இல்லை, அதுகள் செய்யப்படுறாக்க அப்படி கிராம சேவைகள் ஊடாக நாங்கள் அதுக்குரிய ஃபோமிட்டிகள் எடுத்து செய்ய வேணும். அது பெரும்பாலும் அவையல் வந்து என்ன சொன்னால் புயல் அடிக்குமென்ற எல்லாருக்கும் தெரியாதானே. திடீரென தான் புயல் அடிக்கிறது எல்லாம் தெரியாதானே. அப்போ அந்த விஷயங்களில் நானும் அந்த போலீஸ் குழுவில் நான் இதாக இருக்கிறேன், செயலாளராக இருக்கிறேன். அதே போல் இந்த இதுகள்லேயும் கிராம சேவைகளோட நாங்களாம் இதாக இருக்கிறோம். அப்போ அவையோடு நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் சொன்னார், அண்ணா நாங்கள் இந்த விஷயங்கள் தங்களுக்கு எப்போ இது கிடைக்குதோ அப்போ தான் தாங்கள் தருவோம். அப்போ இந்த விஷயமாக அந்த புயல் அடிக்கிற போது நாங்கள் கிராம சேவையாளராகவோ போலீஸ் குழுவாகவோ நாங்கள் அதை கதைச்சி உடனடியாக இடக்கா இருந்த அந்த இதாக இருக்கிற பணி எல்லாத்தையும் தென்னை மரமோ பனை மரமோ தரைக்கிறதுக்கு எங்களுக்காக உடனடியாக பொண்ணு தந்தவங்க நாங்கள்லாம் முன்னுக்கு அது எல்லாத்தையும் தரைச்சி அப்படி அதெல்லாம் செய்யப்போனால். ஆனால் அதுக்கிடையில் இந்த புயலால் 2-3 ஒரு 4-5 வீடுகளில் இந்த மரங்கள் விழுந்து. ஆனால் திசைநாயகம் இருந்த அப்புறம் எங்களுக்கு புதிய புதிய மாற்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர் சொல்லி கொண்டிருக்கின்றார். அவரும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவற்றை இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிற நாங்கள் அவர் சொல்லி கொண்டிருக்கார். கிராம சேவையாளர்களாக பெரிய செயலம் மாவட்ட செயலம் எல்லாத்துக்கும் அறிவித்தல் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார். இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான கொடுப்பனவு எல்லாம் போய் சேர வேணும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கான தகுந்த நடவடிக்கை தான் எடுப்பேன்னு சொல்லி. ஆனால் அவர் சொல்கிற செயற்பாட்டை சரியாக எங்களுக்கு செய்யணும். அது இவையெல்லாம் இருக்குது. அப்போ அதுகளை தான் நாங்கள் உங்களுக்கு கோரிக்கையில் விரும்புகிறோம். ஜிஏ வந்தவர் அரசாங்கத்துக்கு என்ன வேண்டுகோள் சொன்னீங்க? என்ன சொன்னால் நான் இங்கே சொன்ன உடனே நான் அந்த இதுக்கு என்னோட அறிவித்தல் தந்தவங்க நான் போக முடியவில்லை என்று சொன்னால் நான் இந்த கோயில் விஷயத்திலும் தான் இருக்கிறேன். இப்போ நான் வந்து கொண்டு இருக்கிறதே இந்த இதால் இந்த ஐம்பலையெல்லாம் இதாகிட்டாங்க. இதில் எடுக்க எங்கே போய் இந்த விஷயத்தை இதை பார்க்குறக்காண்டி தான் நான் இப்போ வந்துடுறேன். நன்றி. ஆமாம்.